நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு, ஒரு விழிப்புணர்வு பதிவைத்தான் நம்முடைய வலையொலியில் காண இருக்கிறோம். பெரும்பாலும் பாம்புகள் ஆறுகள், குளங்கள், குளிர்ச்சியான பகுதிகள், வயல்கள், வரப்புகளில்தான் அதிகம் பார்க்க முடியும். சில வேளைகளில் நாம் பயணம் செய்கின்ற சாலைகளின் குறுக்கிலும் பாம்புகள் வருவதுண்டு. ஆனால் பாம்புகளை ஈர்க்கின்ற 6 வகை தாவரங்கள் இருக்கிறது. அந்த தாவரங்களை பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அது எந்த வகை தாவரங்கள், அந்த தாவரங்களை நோக்கி ஏன் பாம்புகள் குடிபெயர்கின்றன, அந்த தாவரங்களில் ஏன் பாம்புகள் அதிகம் வசிக்கின்றன, அப்படிப்பட்ட தாவரங்கள் அதிகமாக வீட்டிற்கு அருகிலும் இருக்கிறது. அந்த தாவரங்களில் தங்குகின்ற பாம்புகளால் மனிதனுடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த விழிப்புணர்வு பதிவை வெளியிடுகிறோம். முதலாவது தாவரம் வாழை மரம். வாழை மர தண்டுகள் குளிர்ச்சியாக இருப்பதால் அந்த வாழை மரத்தின் இலைகள், அந்த நரம்புகள், இவைகளெல்லாம் பாம்புகளை ஈர்க்கின்ற சக்தி படைத்தவை. ஆகவே வாழை மரங்களின் தண்டுகளில் ஏறி அந்த பாம்புகள் பதுங்கி கொள்ளும். வாழை மரத்தில் தேரை என்கின்ற தவளையை போன்ற ஒரு உயிரினம் வாழ்வதால் அந்த தேரை பாம்புகளுக்கு இரையாகிறது. ஆகவே பாம்புகள் இரையை தேடியும் தனக்கான குளிர்ச்சியை தேடியும் வாழை மரங்களில் பாம்புகள் அதிகம் வசிக்கும். அதற்கு அடுத்த மரம் தேவதாரு மரம் ஆகும். பைன் குடும்பத்தை சார்ந்த சிடார் என்ற தேவதாரு மரம் உயரமான அலங்கார ஊசியிலை மரமாக இருப்பதோடு அழகிய நறுமணம் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த மரத்தின் நறுமணம் பாம்புகளை ஈர்ப்பதோடு தேவதாரு மரத்தின் நிழல்கள் மற்றும் ஈரப்பதம் காரணமாக பாம்புகளின் விருப்பமான இடமாக சிடார் மரங்கள் இருப்பதால் அதிக அளவில் பாம்புகளின் நடமாட்டம் அங்கு தென்படும். அடுத்தது ஆரா கீரை. குறுகிய கால செடியான மூடு பயிர்களாக பயிரிடப்படும் ஆரா கீரைகளை விலங்குகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறார்கள். ஆரா கீரையின் பூக்கள் நறுமணம் மிக்கதாக இருப்பதால் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை அவை தன்னகத்தே கவர்ந்து இழுக்கின்றன. அதோடு பாம்புகளின் விருப்ப உணவான தவளைகள் மற்றும் எலிகளை அந்த ஆரா கீரைகள் அதிகம் கவர்ந்து இழுப்பதால் தவளைகளை தேடி, அந்த எலிகளை தேடி பாம்புகள் அதிகம் ஆரா கீரைகளுக்கு இடையில் வசதியான இடங்களை உருவாக்கி அங்கே தங்கிக் கொள்கின்றன. நான்காவதாக சைப்ரஸ். 20 வெவ்வேறு இனங்களை கொண்ட சைப்ரஸ் வகை மரங்கள் அடர்த்தியான இலைகளை கொண்டுள்ளன. பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு இத்தகைய அடர்த்தியான இலைகள் உள்ள பகுதி வசதியாக இருப்பதால் அதிகமாக பறவைகள் கூடு கட்டி வாழும் இந்த மரங்கள் பாம்புகள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. காரணம், அந்த மரங்களிலே கூடு கட்டி வாழும் பறவைகளை பாம்புகள் தனக்கு இரையாக்கி கொள்வதால் சைப்ரஸ் மரங்களிலும் பாம்புகள் அதிகமாக காணப்படும். கோஸ்டாஸ் மரங்கள். கோஸ்டாஸ் குளிர்ந்த ஈரமான மண்ணை கொண்டுள்ளன. மேலும் மரங்கள் நிறைந்த சூழலுக்கு ஏற்றவையாக இருக்கிறது. சில மாதங்களுக்கு 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் குறைவான வெப்பநிலையை தாங்கும் தன்மை கொண்டவையாக இவைகள் இருப்பதால் இந்த இடங்களும் பாம்புகள் வாழ்வதற்கு பாதுகாப்பான சிறந்த இடமாக இருக்கிறது. இந்த மரத்தின் இலைகள் பாம்புகள் தங்குவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. இதனால் பாம்புகள் அதிகம் வசிக்கும் இடமாக்க கோஸ்டாக்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பெண்கள் விரும்பி அணியும் மல்லிகை மலர்கள் விளைகின்ற அந்த தாவரங்களிலும் பாம்புகள் வசிக்கின்றன. அற்புதமான நறுமணம் வீசுவதால் அந்த நறுமணத்திற்காகவே பாம்புகள் அந்த மல்லிகை மலர்கள் இருக்கின்ற தோட்டங்களில் வசிக்கின்றன. பாம்புகள் அங்கே வசதியாக தங்கிக் கொள்கின்றன. மல்லிகை பூக்களின் சூடான புல் தண்டுகள் மற்றும் இலைகள் பாம்புகள் தூங்குவதற்கு ஏற்ற இடமாக இருப்பதால் மல்லிகை செடிகள் உள்ள இடங்களில் பாம்புகளின் நடமாட்டத்தை அதிகம் பார்க்க முடியும். ஆகவே மல்லிகை, வாழை உள்ளிட்ட தோட்டங்களுக்குள்
செல்கின்றவர்கள் சற்று கவனமாக எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பகுதியில் பாம்புகள் அதிகமாக வசிக்கின்ற காரணத்தால் மனிதர்கள் பாம்புகளின் தாக்குதலுக்கு ஆளாகி பல நேரங்களில் உயிர் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சில வகையான கொடிய விஷமுள்ள பாம்புகளால் உயிர் தப்பித்தாலும் உடல் ஊனம் ஏற்படும், கைகால்கள் விளங்காமல் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. சில வகை பாம்புகள் கடிப்பதால் விரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட்டு விரல் மொன்னையாகிவிடும். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு விஷத்தை உடம்பில் பரப்புகின்ற பாம்பை மொன்னை பாம்பு என்று வர்ணிப்பார்கள். இப்படிப்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்புகள் நடமாடும் இடங்கள், அந்த தாவரங்கள் இருக்கின்ற பகுதிகள் ஆகியவற்றில் மனிதர்கள் உஷாராக கவனத்தோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.